வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஐபிஎல் 2026 சீசன் தொடங்கி முதல் 13 மேட்ச்கள் படு விறுவிறுப்பா முடிஞ்சிருக்கு. பேட்டர்ஸ் அடிக்கிற சிக்ஸர்களும் பவுலர்ஸ் எடுக்கிற விக்கெட்டுகளுமா ஒவ்வொரு மேட்சும் ரசிகர்களுக்கு செம ட்ரீட் தான். ஆனா இந்த சீசனோட தொடக்கமே பல பேருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. பலம் வாய்ந்த சாம்பியன் அணிகள் எல்லாம் புள்ளிப்பட்டியல்ல தடுமாறிட்டு இருக்கிறதையும் சில அணிகள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துறதையும் நம்மால பார்க்க முடியுது. பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போதைக்கு சிங்கம் மாதிரி முதல் இடத்துல கெத்தா இருக்கிறது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிதான். இவங்க விளையாண்ட 3 மேட்ச்லயுமே ஜெயிச்சு 6 பாயிண்ட்ஸோட அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க. சென்னை, குஜராத் அணிகளை வீழ்த்திய ராஜஸ்தான் நேத்து நடந்த 13வது மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியையும் அசால்ட்டா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அடுத்ததா நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இந்த சீசன் ஒரு மாபெரும் கொண்டாட்டமா அமைஞ்சிருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி விளையாடிய 2 மேட்ச்லையும் பிரம்மாண்டமா ஜெயிச்சு +2.501 என்ற மிரட்டலான நெட் ரன் ரேட்டோட புள்ளி பட்டியல்ல டாப்ல இருக்காங்க. அதேபோல பஞ்சாப் கிங்ஸ் அணியும் சத்தமே இல்லாம சாதிச்சுட்டு வராங்க. விளையாடிய மேட்ச்ல குஜராத் மற்றும் சென்னை அணிகளை வீழ்த்தி கொல்கத்தாவுக்கு எதிரான மேட்ச் மழையால கைவிடப்பட்டதால மொத்தம் 5 பாயிண்ட்ஸோட அவங்களும் அன்பீட்டன் அணியா திகழ்றாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் லக்னோ மற்றும் மும்பை அணிகளுக்கு எதிரா சிறப்பான வெற்றிகளை பதிவு செஞ்சு 4 பாயிண்ட்ஸோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சமீர் ரிஸ்வி டெல்லி அணிக்காக தொடர்ந்து சிறப்பா விளையாடிட்டு வராரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் தலா ஒரு வெற்றியோட இருக்காங்க. சன்ரைசர்ஸ் அணி கொல்கத்தாவை 65 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி அவங்களோட பலத்தை நிரூபிச்சாங்க. அதேபோல லக்னோ அணி சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி கணக்கை தொடங்கி இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தாவுக்கு எதிரான மேட்ச்ல பிரமாண்டமா 224 ரன்களை சேஸ் பண்ணி ஜெயிச்சாலும் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு எதிரா தோல்வியை தழுவி இருக்காங்க. இப்போதைக்கு 3 மேட்ச்ல விளையாடி ஒரே ஒரு வெற்றியோட தடுமாறிட்டு இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு இந்த சீசன் தொடக்கமே சரியில்லை. பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு எதிரா விளையாடிய 2 மேட்ச்லயுமே தோல்வியடைந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல அடிமட்டத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் விட மாபெரும் அதிர்ச்சி என்னன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட நிலைமைதான். எப்பவுமே டாப் 4 மைனஸ்ல இருக்கக்கூடிய சிஎஸ்கே இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்காங்க. விளையாண்ட 3 மேட்ச்லயும் தொடர்ந்து தோல்வி. முதல் மேட்ச்ல ராஜஸ்தான் கிட்ட 8 விக்கெட் வித்தியாசத்துல படுதோல்வி. அடுத்து பஞ்சாப் கிட்ட 5 விக்கெட் வித்தியாசத்துல தோல்வி. கடைசியா ஆர்சிபி அணிக்கு எதிரா 250 ரன்களை விட்டுக் கொடுத்து 43 ரன்கள் வித்தியாசத்துல மாபெரும் தோல்வினு சென்னை ரசிகர்களுக்கு இது ஒரு சோதனை காலமா அமைஞ்சிருக்கு. ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் முதல் சில மேட்ச்களை வெற்றி எதையும் முடிவு பண்ண முடியாது. சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் எத்தனையோ முறை இப்படி அடிமட்டத்துல இருந்து மீண்டு வந்து கோப்பையை வென்று இருக்காங்க. அதனால இனி வரும் மேட்ச்கள்ல அவங்களோட கம்பேக் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துப்படி சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் பிளே-ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவார்களா? இந்த வருஷம் ஐபிஎல் கோப்பையை எந்த அணி வெல்லும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.